ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பலாபலன்கள் பற்றி தாங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18-10-2025 முதல் 3-12-2025 வரைக்கும் நடக்குங்க. 48 நாளுக்கு இந்த குரு பயிற்சி என்பது நடக்கும். சரிங்களா? இந்த அதிசாரா குரு பயிற்சினால் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு 3 விதமான பலன்களை தரப்போகிறாருங்க. அந்த 3 விதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க, குரு பகவான் ஒரு கட்டத்தில் இருந்து வேகமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான முயற்சியே இந்த அதிசாரா குரு பயிற்சிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் பலன்களை அதிவேகமாக தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியே இந்த அதிசாரா குரு பயிற்சிங்க. இது 2 விதங்க. அப்போ இதில் நம்ம எந்த விதத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம பலனை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பலன்களை குரு பகவானுடைய பலன்களை அதிவேகமாக தரக்கூடிய முயற்சியை கொண்டு தான் இப்போ நம்ம பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறான்னு பார்க்கலாங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் இட பார்வையாக கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 9ஆம் இட பார்வையாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இட பார்வை 6ஆம் இடத்தையும் பார்வை பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம், தனம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடமான அந்த குடும்பம், தனம், கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்டாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? ஒரு மனிதனோட வாழ்க்கையில் குடும்பம் நல்லா இருந்துட்டால், நல்ல விதத்தில் அமைஞ்சிட்டா, அதை விட வேறு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் வேறு யாருக்குமே கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்த குரு பகவான் பார்வை பார்க்குறான். அப்போ பார்வை பார்க்கும்போது குடும்பம் செழிக்கும், செல்வாக்காக இருக்கும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனா பணபரஸ்தானம், தனம், பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த இடத்த பார்வை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், பணம் நம்ம கைகூடி வரும், தனம் நம்ம கையில் சேரும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி அந்த கல்வி அப்படிங்கிறது, படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் கல்வியை கொஞ்சம் நீங்கள் பலப்படுத்துவீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்துக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை போல் நல்லா படிக்கிறவங்க வேறு யாருமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அந்த 2ஆம் இட பார்வையாக இத்தனை விஷயங்கள் நமக்கு அந்த குரு பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்குறார் அப்படின்னா இது கன்னி ராசிக்கு 4ஆம் இடம்ங்க. கன்னி ராசி கன்னி லக்னக்காரருக்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, சுகஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம், தாய்ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சுகம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். அப்போ சுகம்னு என்ன, சந்தோஷம். சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம செழிப்பாக வச்சுருக்க முடியும். அந்த சுகஸ்தானத்தை நம்ம நல்லா அனுபவித்தோம் அப்படின்னா, சுகத்தை அனுபவித்தோம்னா அவங்களோட முகத்தோட்டத்தில் கலையம்சம் பொருந்தி இருக்கும். சரிங்களா? அந்த கலை அவங்களோட முகத்தில் தாண்டவம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த மாதிரி அந்த ஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதே போல் அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீடு, வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கீங்களா, கட்டாயமாக கட்டுவீங்க. வீடு வாங்கணும் நினைக்கிறீங்களா, கட்டாயமாக வாங்குவீங்க. சரிங்களா? அதே போல் ஒரு வண்டி வாங்கணும், காரு வாங்கணும், இல்லை தொழில் சார்ந்த வாகனங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, கட்டாயமாக இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இல்லைங்க, ஆல்ரெடி நான் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கட்டின வீடு பாதியில் நிற்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா, மீண்டும் அந்த வீட்டு வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதத்தில் நல்லதாக நடக்கும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வந்து பார்க்கும்போது நான் ஒரு வாகனம் வச்சுருக்கிறேங்க, அடிக்கடி அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குதுங்க, அது செலவு வச்சுட்டே இருக்குதுங்க, ஒரு விரயங்கள் கொடுத்துட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த விரயமும் அந்த தண்ட செலவுகளும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு குறையுங்க, கட்டாயமாக குறையும். நீங்கள் அதில் எந்த மாற்றமும் பட வேண்டியது கிடையாது. அதே போல் வந்து பார்க்கும்போது மிதுன ராசியிலேருந்து 9ஆம் இட பார்வையாக கும்பராசியை பார்வை பார்க்குறோம். அந்த கும்பராசி அப்படிங்கிறது கன்னி ராசி, கன்னி லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம்ங்க. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம்ங்க. இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது யாருமே அதை பற்றி அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ருணரோகம் அப்படின்னு என்னங்க, கடன், நோய், வழக்கு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியதான் அந்த 6ஆம் இடம். அப்போ இந்த 3 பிரச்சனைகளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வந்தால் நம்ம ஏற்றுக்குவோமா? கட்டாயமாக ஏற்றுக்க மாட்டோம். அதனால் சங்கடங்களும் சலிப்புகளும் மனக்கவலைகள் தான் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதன் போல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் கடன் வாங்கி வச்சுருக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு மீண்டும் கடன் அதிகரிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயினுடைய வீரியம் அதிகரிக்கும். ஆல்ரெடி எனக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குதுங்க, சொத்துனால ஒரு கேஸ் இருக்குதுங்க, இல்லைங்க விபத்துனால ஒரு கேஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அந்த கேஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மீண்டும் உங்களை ரொம்ப தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்து மன சங்கடத்தை உருவாக்கும். இது எல்லாமே பண்ணும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்டிப்பாக புதுசாக அது உருவாக்கி கொடுக்கும். ஒன்று கடன் வாங்காதவங்களை வாங்க வைக்கும், நோய் உடம்புல இல்லாதவங்களுக்கு நோயை உருவாக்கும், விபத்து சம்மந்தப்பட்ட வகையில் நோய் நொடிகளை உருவாக்கி கொடுக்கும், அல்லது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பஞ்சாயத்து அப்படிங்கிற வகையில் தன்னோட குடும்பத்துக்குள்ளேயாச்சும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாக்கி மன சஞ்சலத்தில் உட்கார வைக்குங்க. சரிங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இதெல்லாம் கெட்டது நடக்கக்கூடியதுங்க. சரிங்களா? ஆனால் அதே 6ஆம் இடத்துல நன்மையும் நடக்கக்கூடிய விஷயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க அரசு சார்ந்த அரசாங்க உத்தியோகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்துட்டாலும் சரி, இல்லை தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் உத்தியோகம் இடம் மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் மாற்றங்கள் நடக்கும். எப்படி மாற்றங்கள் நடக்கும்? ஒன்று பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஊதிய உயர்வு நடக்கும். இது ரெண்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படிங்கும்போது அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்துட்டாலும் சரி, இல்லைங்க புதுசாக இப்போ தாங்க நான் ஒரு தொழிலை தேடிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்காக இருந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த அதிசாரா குரு பயிற்சி இந்த 48 நாளுக்கு வீரிய தன்மையோட விரைவாக அந்த ஒரு பலனை காட்டி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு கட்டாயமாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைக்குண்டான கைகளை கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நல்லதை எப்படி பயன்படுத்துமோ அந்த விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. கெட்டதுலேருந்து நீங்கள் எப்படி ஒதுங்கி நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன் போல் அந்த விஷயத்தை நீங்கள் ஒதுங்கி நிற்கிறதுக்குள்ள முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த அதிசாரா குரு பயிற்சியோட பலாபலன்களை இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து உங்களோட பலன்களை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் நன்மை இருக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.